சார் பாடி ஷேமிங் நான் பண்ணல. பாடி ஷேமிங் எப்ப தெரியுமா பண்ணேன்? எதுக்கு நான் மன்னிப்பு? நான் தவறே பண்ணாம நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சார் கேலியே பண்ணி கேள்வியில கேட்டோம் சார். நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நடிகைகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே. எல்லாரும் கேட்கிற கேள்வியை தானே நான் கேட்டிருக்கேன். நியாயப்படுத்துறதுன்னா சார் நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் நியாயப்படுத்தணும்? இப்போ பார்த்தீங்களா சார், பாடி ஷேமிங் நான் பண்ணல. பாடி ஷேமிங் எப்போ தெரியுமா பண்ணேன்? இந்த 2வது ப்ரெஸ் மீட் நடந்ததுல அப்போ தான் கேள்வி கேட்டேன். ஏன் தெரியுமா கேட்டேன்? இல்லை 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 கேள்வி கேட்டது அதுக்காக தான் நான் சொல்லிட்டேனே. என் சைடு அன்னைக்கு இதே மாதிரி மைக் இல்லை, அதனால தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட். ஆமாம், எப்படி என்ன ஸ்டூபிட் கேள்வி கேட்க தெரியாதவன், சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் ஏங்க முந்தா நேத்து வந்து இந்த நடிகைக்கு இவ்வளவு ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளரா சினிமாவுக்காக ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? எதுக்கு நான் தனிப்பட்ட முறையில்? அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசிருக்கலாமே. என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு அன்னைக்கு அந்த பிரஸ் மீட் முடிச்சோடனே என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே. சார் சார் அங்கேயே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? யாரு நேத்தி தாங்க பேச உள்ள. நேத்தி சார் பிரஸ் ஷோ முடிஞ்ச பிறகு நேத்தி தான் பேச உள்ள. அன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய அந்த பொண்ணுட்டையும் கேள்வி கேட்டோம் சார். அன்னைக்கு பிரஸ் மீட் வந்து இந்த பிரஸ் நண்பர்களை கேளுங்க என்ன சார். நான் ஏன் சார் தெரிவிக்கணும்? எனக்கு பிரஸ் மீட் வர்றப்ப தான் நான் கேள்வி கேட்க முடியும். நான் எப்படி எதுக்கு என்ன வந்து தப்பா பேசிட்டாங்க, என்ன வந்து தப்பா பேசிட்டாங்க நான் ஏன் தெரிவிக்கணும்? தப்பா அடுத்து நம்ம முன்னாடி தானே வந்து நிற்கிறாங்க. எதுக்கு இது நான் வேணும்னு எப்படி பண்ணதா நீங்க சொல்லுவீங்க? நீங்க எப்படி நான் வேணும்னு பண்ணதா சொல்லுவீங்க? ஏன் என்னுடைய பேனரை கிழிச்சிருக்கிறாங்க, பட் அவங்கள நான் தப்பா பேசினதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி வேணும்னு பண்ணதா ஆகும்? சார் எல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிற டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்க சார். முதல் கொஸ்டின் நட்சத்திர பேட்டின்னு ஒரு பிரபல டெய்லியில் வருது. அதில் முதல் எடுத்தானே எடை, உங்கள் உயரம் என்ன, அதுக்கப்புறம் தான் மற்ற கேள்விகள் எடுத்து வேணா இப்போ சாம்பிள் காட்டவா? நானும் 32 வருஷமா பத்திரிகை, 30 வருஷம் பத்திரிகை இருந்து 25 வருஷம் பத்திரிகை வந்து இப்போ 7 வருஷமா தான் யூடியூப் சார். அவர் தூக்கி சுத்துறாரு சார். அப்போதானே படத்துக்கு நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்கு? இங்கே ஏன் ப்ரெஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்கு? படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே, எந்த மீடியாவிலையும் வராமல் இருக்கட்டுமே, என்ன தேவை இருக்கு? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாடி ஷேமிங்கே பண்ணலையேங்க. ஏங்க சார் நீங்கள் இப்போ வந்தீங்களா? அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னு நான் ஒரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னாரு. அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன்? உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டைரக்டர். நீங்கள் ஹீரோயினே இல்லை, கொஞ்ச நேரம் தான் வருவீங்க, ஹீரோயின்னா படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி இப்படிலாம் சொன்னாலும் நீங்கள் அந்த டூயட்டில் வந்து தூக்கி சுற்றுறீங்க. எவ்வளோ வெயிட் இருந்தாங்க? இதை கேட்குறது ஆமாம், இது உடல் சார்ந்தா இல்லையா? நேற்று கேட்டோம் பாருங்க சார். நேற்று இல்லையா அவரா சார்? அங்கேயே அவர் தான் நான் வந்து ஜிம்பாடி எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்றாரு. பெரிய வெயிட் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு சார். இது இன்னைக்கு இல்லை, நீங்கள் இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்தீங்க. சரத்குமார் விஜயகாந்த் காலத்துலேருந்து இந்த கேள்விகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துலேருந்தே இருக்குது. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து பிரபகண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்குறோம் சார். ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்குறோம் சார். ஹீரோவை தூக்குச்சுன்னா ஹீரோயின்ட்ட கேட்போம் சார். ஆமாங்க, என்ன தப்பா கேட்டேன்? ஏங்க இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்போ நான் தான் சொன்னேன், எனக்கு சொட்டை வழுக்கன்னு படத்தில் கமெண்ட் வந்தால் கொஞ்சம் முணுக்குன்னு ஒரு கோவம் வரும். அடுத்த நிமிஷம் அது மறைஞ்சு போயிடும். நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. எதுக்கு நான் மன்னிப்பு? நான் தவறே பண்ணாம நான் எதுக்கு மன்னிப்பு இல்லையே சார்? இவங்க ஒபிசிட்டி இல்லையா? ஒபிசிட்டி பிரச்சனை நேற்று தானே தெரிஞ்சது, அன்னைக்கு தெரியாது. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே. எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே நான் கேட்டிருக்கேன். ஏங்க இப்போ என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டோம், அதுக்கப்புறம் நான் கேட்குறேங்க. ஏங்க கேள்வி கேட்கறதானுங்க பத்திரிகைக்காரன் வேலை. நீங்க என்னத்துக்கு வரீங்க? நீங்க இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறீங்க, உடனே நீங்க என்ன மன்னிப்பு கேட்குறீங்க? எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க நான் சொல்ல முடியுமா? இது தப்பு சார். நான் மாத்தல, சமூக ஊடகங்கள் மாத்துது. இங்க இருக்கிற ஊடகங்கள் இல்லைங்க. சார் இங்க இருந்து அது ஃபாலோ அப் ஆகி போகுது சார். இங்க வர்றது, இங்க NDTV டெய்லி வராங்களா? இல்லையே
இந்த ஆமாம் இந்த கேள்வி அவங்க கேட்க சொல்ல சார். கேள்வி ஏதாவது கேள்வி, ஏன்னா நான் நல்ல கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். 32 வருஷமா என் கேள்வியை தான் எடுத்து எல்லா மீடியாவிலையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சையாயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த பெண் காரணம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது. சரி சார், இந்த இஷ்யூவை வச்சு பெரிய கிரியேட் பண்றாங்க, இது போயிட்டே இருக்கு. இதை இன்னையோட க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். நான் ரெடிங்க. அவங்க போய் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பேசியிருக்காங்க, ஒரு சேனலா பேசுறாங்களே. எப்படி ஏங்க ஒரு பத்திரிகையால இத்தனை மீடியா கூட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னை வந்து டோட்டலாக ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மன்னிப்பு. நேற்று தான் நான் அவங்கள பாடி ஷேமிங்க்கு பேசினேன். என்ன தெரியுமா, அதுவும் அவங்க உணர்ந்துட்டு மேடம் எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்லை. இன்றைக்கி கேட்டேன் பாருங்கள், 2 பேரும் ஏன் ஜோடியாக போட்டிங்க, இவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, இவங்க இவ்வளோ குள்ளமாக இருக்காங்க, ஏன் ஜோடியாக போட்டிங்கன்னு டைரக்டர் கேட்டேன். அப்படி பார்த்தாங்க. அப்போ தான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா, இது தாங்க பாடி ஷேமிங்கு. அன்னைக்கு நான் கேட்டதில் எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை. முதல்ல தமிழை தரவா படி, நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. பேஸ்ன்ற ஒன்று இருக்குது, தாய்மொழினா அது உள்ளார உள்ளது வேறு. எந்த வீடியோ? ஆமாம் பார்த்தேன். என்ன சொல்லுங்க யாரு சார்? நான் நிறுத்தின பிறகு அவங்க பேசல, போதும்ட்டாங்க சார். உங்களை ஒருத்தங்க அப்படி வந்து இப்போ ஸ்டூபிட்டா கொஸ்டின் கேட்குறான், சென்ஸ் இல்லாமல் கேள்வி கேட்குறான்னு 35 வருஷம் இருந்த பிறகு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்தது. அப்படி அது உங்க மனநிலைங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரிவிக்கணும்னு தோணுச்சு, தெரிவிச்சேங்க. இப்போ வரைக்குமே பேசுறது வந்து நீங்க பேசுறது சரின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே தப்புன்னு தான் சொல்றாங்க சார். நான் என்ன எல்லாருமே யாரு? நீங்க பண்ணது தப்பு தான் சார். இல்ல எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. ஒரு பெண்ணோட உடலை பத்தி கேலி பண்றதுன்றது அது சார் கேலியே பண்ணி கேள்வியில கேட்டோம் சார். நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க சார். கேலியே பண்ணல. அவங்க ஒரு பயோடேட்டா அனுப்புறப்ப இவ்வளவு வெயிட் அனுப்புறது இல்லையா நடிகைகள்? வாய்ப்பு கேட்கிறப்ப ஒரு கமெண்ட்ன்றது நேரடியா தான் தாக்கணும் அப்படினு கிடையாது சார். இது தாக்கல இல்ல. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க, நீங்க இப்ப வந்தீங்க ஜி, இந்த வீடியோ பாத்தீங்களா? நான் என்ன क्वेश्चन கேட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. டைரக்டரும் ஹீரோவும் ஹீரோ அக்கா இல்ல சார், ஹீரோ அக்கான்டாரு. அங்கேயே இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, என்கிட்ட காட்டுது. அதான் அந்த ஸ்பாட்ல காட்டல. அங்க நல்லா சிரிச்சிட்டு தான் போச்சு. இங்க இருக்கிற மீடியாக்காரங்க அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு சிரிச்சிட்டு போச்சு. அப்படிங்க போச்சு. அவங்க வந்து நான் தம்பியா நினைக்கல அப்படினாங்க. அவங்க தம்பியா நினைக்கலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நேத்து பேசும்போது என்ன பேசவே விடல, டார்கெட் பண்ணி என்ன क्वेश्चन கேக்குறாரு. ஆமா இவங்க தான் பேச சார். இவங்க தான் பேச வேண்டியதெல்லாம் இப்போ யூடியூபா போய் பேசிட்டாங்களே. புரியுதுல்ல உங்களுக்கு? இவங்க தான் பேசிட்டாங்களே, நான் தானே பேசணும். அப்ப நேத்து எனக்கு மைக் சார் அவங்கள டார்கெட். நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல சார். திருப்பி நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல. இப்போ வந்து விமர்சனம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களால உணர முடியுது. உங்களாலையும் பாதிக்கப்பட்டு நீங்க சொல்றீங்க. ஆமா சரி, ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களோட சின்ன வயது அவங்க. ஆமா நீங்க தங்கச்சியா நினைச்சு ஒரு சாரின்னு ஒரு கேட்கலாம்ல. ஒரே கேள்வி. நீங்க உங்க கேள்விக்கே வரேன். ஒரு பெண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு கேட்கணும்? இல்ல அதான் தவறு. பெரியவங்கள்ட்ட சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். உங்க கேள்வியை தான் நான் பதிலாக்குறேன் சார். நான் ஏன் கேட்கணும்? நான் தவறு பண்ணியிருந்தார். அவங்க தான் தவறு பண்ணியிருக்காங்க, இதை ப்ரொபகண்டா படுத்திட்டு இருக்காங்க. நான் தவறே பண்ணல. நான் சாதாரணமான கொஸ்டின் சார். இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கேள்வியில என்ன தப்புன்னு கேளுங்க சார். எனக்கு ஈகோவே இல்லையே. ஏன் என்ன இதை அந்த நடிகைகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார். அந்த நடிகை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் அடுத்து கேட்கறேன். அவங்க கேட்கட்டும். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளருக்கு மன்னிப்பு கேட்கணும். நீங்க பல ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஜாலியா கேட்க அதெல்லாம் இஷ்யூ ஆகாது. இது மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய இஷ்யூ? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் இல்ல, மார்க்கெட்டை டெப்த் பண்ணிக்கிறதுக்காக இதை பெருசுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த படம் ஒண்ணுங்கிறதுக்காக பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க நம்மள அதர்ஸா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. மேடையில மட்டும் பத்திரிகையாளர்களால தான் எல்லாம் பேசிட்டு நம்மள அதர்ஸா நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை.